ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போது சண்டேயில் நம்ம கொடுத்த ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவோடது இங்கே கொடுத்துருக்கேன். இது நிஃப்டி, இது சென்செக்ஸ். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நமக்கு ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கிடச்சிது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் என்ட்ரி கால் சைடு இருந்தது. பட் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செயினில் புட் சைடு தான் எனக்கு காட்டுச்சு. பட் என்ன தான் புட் சைடு காட்டினாலும் நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஃபாலோ பண்ணுறனால இங்கே கரெக்டாக அந்த சீசா மாதிரியும் அந்த மேட்ச் ஆகிடுச்சு. கால் சைடில் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் போச்சு. இங்கே புட் சைடில் செகண்டு டு ஃபஸ்ட் பாயிண்ட் போச்சு. ஸோ அதனால் இந்த 629 இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்ற ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் எதனா ஆச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆனதும் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் 597. அதாவது இதுக்கு கீழே 5 நிமிஷ கேண்டில் க்ளோஸ் ஆச்சு இந்த சென்டர் பாயிண்டில். ஸோ க்ளோஸ் ஆனதும் நான் எக்ஸிட் சொல்லிட்டேன். ஸோ 35 பாயிண்ட்ஸ் லாஸு. அப்போயும் ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணும்போது ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருந்தது. என்னென்னா இங்கே பாருங்கள், இது கால் சைடு ஐவி 11 இருக்குது, இது புட் சைடு ஐவி 13 இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு மாதிரி கணிச்சேன். பட் இம்பேலன்ஸ் இருக்கனால மார்க்கெட் இங்கே புட் சைடு தான் காட்டுச்சு. ஸோ அதனால் என்ன கால் சைடு காட்டுதுன்னு யோசித்து தான் எடுத்தேன். பட் இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் என்ட்ரி பாருங்கள், கால் சைடில் மார்க்கெட் டவுன் ஆச்சு, செகண்ட் பாயிண்ட்டு கீழே வந்துச்சு, புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆனால இங்கேயும் சொல்லி என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், 635 என்ட்ரி அகைன் திரும்ப கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. கீழே க்ளோஸ் ஆகி, அதாவது புட் சைடு எஸ்எல் ஹிட் ஆச்சு 25 ருபீஸ். ஏன் அப்படின்னா நிஃப்டியில் பாருங்கள், இது நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டியில் ஒரு கிளியர் டைரெக்ஷனே இல்லை. ரெண்டுமே பாருங்கள், சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே, இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே புட் சைடில். இது என்ன அர்த்தம்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்றது இங்கே பாருங்கள் 193, இங்கே 193. அதாவது இது ஒரு சென்டர் லைன். கால் சைடில் 193க்கு மேலே இருந்துச்சு, புட் சைடில் 193 கீழே இருந்துச்சுன்னா இது கால் சைடு போகும். இல்லை புட் சைடில் மேலே இருந்தது, கால் சைடில் கீழே இருந்ததுன்னா புட் சைடு போகும். ஆனால் இங்கே ரெண்டுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்கும்போது இது சைட்வேஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் செயின் சைட்வேஸ்ன்றது நிஃப்டியில் காட்டிடுச்சு. ஸோ நிஃப்டியை தான் சென்செக்ஸும் ஃபாலோ பண்ணுது. அப்படின்றனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சென்செக்ஸ் பார்க்காமலே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். மார்க்கெட் இன் சைட்வேஸ்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ட்ரியும் கிடையாது. ஆஸ் பர் டிசிப்ளின் ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி தான் அதிகபட்சம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் எடுக்கலை. இங்கே இண்டிகேஷன் நான் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இங்கே இருக்குது. மார்க்கெட் புட் சைட்லேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அதாவது நிஃப்டிலையும் கால் சைட்லேயும் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அப்போ புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். பட் இங்கேயும் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அப்போ நல்ல ப்ரீமியம் டிகே அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஐ ஆம் அவாய்டிங் இட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரேட் எடுக்கலை, ஃபுல்லாகவே ட்ராப்பு தான். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் சென்செக்ஸும் கால் சைடு இருக்குது, புட் சைடும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபுல் சைட்வேஸ். சேம் நிஃப்டிலையும் பாருங்கள், கண்ணா பின்னான்னு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே, இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே. இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே ட்ராப் செட்டப். அதாவது இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்றப்போ கால் சைடில் நம்ம மேலே போயிருக்கணும். பட் ப்ரீமியம் டிகேன்றனால அது முன்னாடியே தெரிஞ்சது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே ப்ரீமியம் டிகேன்றது ஒரு 10-10:30 அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அவாய்ட் பண்ணியாச்சு மார்க்கெட். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது எப்படி பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் அனலிஸ் தான் பார்க்கணும். இந்த ஆப்ஷன் செயின் அனலிஸில் பாருங்கள், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஆப்ஷன் செயின் அனலிஸில் இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 83,442 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 400லேருந்து 42 பாயிண்ட் அதிகம். அப்படின்னா இந்த 83,400 கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கணும்னா 42 ரூபா தான் இருக்கணும். இங்கே
இது வந்து 42 ரூபா தான் இருக்கணும். பட் எவ்வளோ இருக்குன்னா 233 இருக்குது. எவ்வளோ கூட இருக்குன்னா 193 கூட இருக்குது. ஸோ அப்போ புட் சைடில் இங்கே 193 தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் 30 பாயிண்ட்டு கூட இருக்குது. இது ஏன் 30 பாயிண்ட்டு கூட இருக்குன்னா, இங்கே புட் சைடில் எவ்வளோ இருக்கோ, அதாவது புட் சைடில் உள்ள அதாவது இந்த கால் சைடில் உள்ள வேல்யூவை தூக்கி இங்கே புட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இங்கே 500க்கும் 42க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா 60 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ அங்கே 60 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 277. அப்போ இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குது, 210 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து புட் சைடில் இருக்கணும், அதாவது இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். பட் இங்கே பாருங்கள் 186 தான் இருக்குது. ஸோ 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கா, அந்த 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை தான் இங்கே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, புட் சைடில் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக இருக்குது, இருக்க வேண்டிய ரூபாயை விட அதிகமாக இருக்குது. ஸோ கால் சைடு வந்து டிகே, புட் சைடு வந்து ஹையராக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, மறைமுகமாகவே இன்டைரக்டாகவே புட் சைடு தான் ஹெவியாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் நாளைக்கு எப்படி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே 83,400 இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கணும்னா, அட் த மணியில் இங்கே 42 இருக்கணும், இங்கே வந்து 56 ரூபா இருக்கணும். சரிங்களா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே 200 ரூபா இருக்குது, இங்கே 200 ரூபா இருக்குது. அப்போது இந்த கால் சைடை வந்து கரைக்கணும்னா மார்க்கெட் வந்து புட் சைடு மேலே ஏறி ஆகணும். புட் சைடு மேலே ஏறிச்சுன்னா இந்த 224ன்றது, அதாவது இந்த 56 ரூபா இங்கே இருக்க வேண்டியது வந்து எப்படி கரைக்க முடியும், திரும்ப வந்து புட் சைடை கீழே இறக்கணும். கீழே இறக்குனா கால் சைடு வந்து மேலே ஏறும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நாளைக்கு கால் சைடும் மூவ் ஆக போகுது, புட் சைடும் மூவ் ஆக போகுது. சரிங்களா. சென்ட்ரு பாயிண்ட்டு 83,400 இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ரெண்டு சைடுமே மூவ்மெண்ட் வந்து மினிமம் 1% இருக்கும். இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இது வந்து ஐவியை வச்சு தான் சொல்கிறேன். இப்போயும் பாருங்கள், ஐவி வந்து இங்கே 13, இங்கே 11 இருக்குது, இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு முடியும் போது இது வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கால் சைடும் மூவ் ஆகும், புட் சைடும் மூவ் ஆகும். பட் ஃபஸ்ட்டு எந்த சைடு மூவ் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஓகே காய்ஸ். ஸோ நாளைக்கு ரெண்டு சைடுமே மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எதையுமே டிசைட் பண்ணிக்காதீங்க, நாளைக்கு ஃப்ரெஷ் மைண்டடாக வாங்க. நாளைக்கு கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்கும் ரெண்டு சைடுமே. நாளைக்கு ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றது பயங்கரமாக நடக்க போகுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கும் வந்து அதே இடத்துல எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், 82,900 கால், 83,900 புட்டு. ஸோ இது சென்டர் பாயிண்ட் வந்து 571, இங்கே 571. ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து 571க்கு மேலே இருந்துச்சுன்னா புட் சைட்லேருந்து கீழே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு. மறுபடியும் இது சேஞ்ச் ஆகும், மறுபடியும் புட் சைடில் 571க்கு மேலேயும் கால் சைடில் 571 கீழே இருந்தால் புட் சைடு மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு கால் சைடு மேலே இருந்துச்சு, புட் சைடு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு தான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி உங்களுக்கு இதை வச்சு ட்ரேட் எப்படி பண்ணணுன்றதை நான் பழைய வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து கால் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருந்துச்சுன்னா புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா. பட் எக்ஸ்பைரின்றனால முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகே நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து சிக்ஸாக்கா சீசா மாதிரி மேட்ச் ஆகாது, பட் நிஃப்டியில் மேட்ச் ஆகும். இப்போது நிஃப்டிலையும் நிஃப்டியில் இம்பேலன்ஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியில் இங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வந்து 172, இங்கே 172. ஸோ நாளைக்கு இப்போ வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்பேலன்ஸுன்றது கரெக்டாக இப்போ பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். நிஃப்டியில் சென்செக்ஸை ஃபாலோ பண்ணும், நிஃப்டியும் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட சேம்ன்றனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே கைஸ், இது வந்து நிஃப்டியோட பாயிண்ட்டு, இது வந்து சென்செக்ஸோட பாயிண்ட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.